ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்பிறை மற்றும் தேய்பிறை காலத்தில் வரும் திரையோதசி திதியே பிரதோஷ தினமாகும். இந்நாளில் விரதமிருந்து சிவனை வழிபடுவது தனிச்சிறப்பாகும். ஏனென்றால் சிவபெருமான் ஆலகால விஷத்தை அருந்திய தினம் சனிக்கிழமை என்பதால் சனி மகா பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. பொதுவாக பிரதோஷமானது நித்திய பிரதோஷம், பக்ஷ பிரதோஷம், மாத பிரதோஷம், மகா பிரதோஷம், பிரளய பிரதோஷம் என 5 வகைப்படும். அதில் சனிக்கிழமையன்று வருகின்ற பிரதோஷம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பிரதோஷ நாளில் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை உள்ள நேரமே பிரதோஷ காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. பிரதோஷ நேரத்தில் நந்தி பகவானுக்கு அருகம்புல் அல்லது வில்வ இலை மாலை சாற்றி நெய்விளக்கு ஏற்றி பச்சரிசி வெல்லம் வைத்து பூஜை செய்வது மிகுந்த நன்மையை கொடுக்கும். இந்த ஆண்டின் 5 சனி மகாபிரதோஷ தினங்களில் இன்று 3வது சனி மகாபிரதோஷம் என்பதால் இந்த வாய்ப்பை தவறவிட்டு விடாமல் சிவன் கோயிலுக்கு சென்று பிரதோஷ வேளையில் இறைவனை தரிசிப்பது மிகவும் புண்ணியமாகும். சனி மகாபிரதோஷ தினத்தன்று விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டை நன்கு சுத்தம் செய்து வீட்டில் விளக்கேற்ற வேண்டும். குடும்பத்தினர் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து பூஜை செய்யலாம். காலையும் மாலையும் சிவன் கோயிலுக்குச் சென்று வழிபட வேண்டும். தேவார திருவாசகம் ருத்ர பாராயணம் படித்து காலை முதல் மாலை 6 மணி வரை உணவு எதுவும் சாப்பிடாமல் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். சாதாரண நாளில் வரும் பிரதோஷத்தில் இருக்கும் விரதத்தை விட சனிக்கிழமைகளில் வரும் சனி மகாபிரதோஷத்தின் போது விரதமிருந்தால் 1000 மடங்கு கூடுதல் பலன் கிடைக்கும் என்ப நம்பிக்கை. பிரதோஷ காலத்தில் சிவபுராணம் தேவாரம் மற்றும் திருவாசக பாடல்களை பாடி இறைவனை மனதார நினைத்து வழிபட வேண்டும். மாலை பிரதோஷ வழிபாடு முடிந்ததும் கோயிலில் கொடுக்கப்படும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். சனி மகாபிரதோஷ விரதம் மேற்கொள்பவர்களுக்கு வறுமை விலகும், நோய்கள் நீங்கும், சகல காரியங்களில் வெற்றி கிடைக்கும். திருமணம் நடைபெறாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். சிவபெருமானின் அருளால் வாழ்வின் இறுதியில் முக்தி கிடைக்கும். லட்சுமி கடாட்சம் கிடைத்து குபேர வாழ்வு ஏற்படும். சனி பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபடுவதால் 120 வருடம் சிவன் கோயிலுக்கு சென்ற பலன் கிடைக்கும். ஆரோக்கியம் அதிகரித்து நீண்ட ஆயுள் கிடைக்கும். சனி பகவானால் ஏற்படும் அனைத்து துன்பங்களும் நீங்கும்.